பாடல் 111. அல்லல் வாசல் 9 மறுத்தடைத்த வாசலும் சொல்லு வாசல் லோலுரைந்து சொம்மி விம்மி நின்றது. நல்ல வாசல் லைத்திறந்து ஞான வாசல் ஊடுபோய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பதில்லையே. 10ஆம் வாசல். இந்த பாடலினூடாக எமது உடலில் இருக்கும் 9 துவாரங்கள், அதிலும் 10வது துவாரம் 10வது வாசல் என்று ஒன்று உள்ளது. அந்த வாசலை கண்டவர்கள் இனி பிறப்பதில்லையே என சிவவாக்கிய சித்தர் இந்த பாடலினூடாக கூறுகிறார். பொருளை காண்போம். 9 வாசல் கொண்ட இவ்வுடம்பு இவ்வுலக வாழ்வில் அல்லல் படுத்துகின்றது. அறுத்தடைத்த வாசலாகவும் சொர்க்க வாசலாகவும் உள்ள 10ஆம் வாசல், அந்த வாசலை அறிந்து கொள்ளுங்கள். அங்குதான் ஓரெழுத்து பஞ்சாட்சரமாகி மின்னிக்கொண்டு நிற்கிறது. அந்த நல்ல வாசலில் 5 எழுத்தை ஓதி நந்தி விலகி ஈசனுரையும் ஞான வாசலில் சேர்ந்து இன்புறலாம். இதுவே இறைவன் இருக்கும் எல்லை வாசல் என கண்டறிந்து தியானமும் தவமும் புரிபவர்கள் இனி இப்பூமியில் பிறப்பது இல்லையே. எவ்வாறானவர்கள் இப்பூமியில் பிறப்பதில்லை, இனி பிறப்பதில்லை, பிறவி எனும் பெரும் கடலில் இருந்து தப்பிக்கொள்ளலாம். எவ்வாறானவர்கள் என்றால், சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார், 9 வாசல்கள் கொண்ட எமது உடம்பு, அதிலும் 10வது வாசல் என்று ஒன்று உள்ளது. அதுதான் எமது புருவ மத்தியம். புருவ மத்தியம் ஆக்ஞா சக்கரம் இருக்கும் இடம். அந்த இடத்தில் எமது 3ஆம் கண் உள்ளது. அந்த 3ஆம் கண்ணை திறந்தவர்கள் 10ஆம் வாசலை அடைந்தவர்கள் என்பது பொருள். அதாவது எமது ஆன்மா வீட்டிருக்கும் இடம் எமது புருவ மத்தியம் நெற்றிக்கு நேரே உச்சிக்கு கீழே இருக்கின்றது. அந்த எமது ஆன்மாவை அறிந்த பிறகு அதுவே 10ஆம் வாசல். அந்த 10ஆம் வாசலை அறிந்து அந்த 10ஆம் வாசலில் இருக்கும் பரம்பொருளை கண்டு அந்த ஆன்மாவை எண்ணி அந்த கடவுளை எண்ணி தியானமும் தவமும் கவனத்தை அதிலேயே செலுத்தி தியானமும் தவமும் செய்பவர்கள் இனி இப்பூமியில் பிறப்பது இல்லை. பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து அவர்களால் விடுபட முடியும் என்பது பொருள்.